அது மெட்ராஸ்னால் நாங்கள் சொன்னாரா? மெட்ராஸ் படம்னா அவர் படமாக இருக்கலாம். ஆனால் மெட்ராஸ் வந்து எல்லாருக்கும் சொந்தம். மெட்ராஸ் எங்களுக்கு தான் அப்படிங்கும்போது மெட்ராஸில் இருக்க எல்லாருக்கும் அந்த ஒரு கோவம் வரும். பா ரஞ்சித் வந்து நாங்கள் தான் மெட்ராஸ். அந்த நாங்கங்கிறது யார்? நாங்கள் தாங்கும்போது அந்த நாங்கங்கிறதுல நீ ஜாதியை குறிக்கலாம், மதத்தை குறிக்கலான். மோகன்ஜியும் மெட்ராஸில் வாழ்கிறவர் தான். நாங்கள் தான் மெட்ராஸ் அப்படிங்கும்போது மோகன்ஜி அவர் மெட்ராஸ் தான். இந்த ஏரியா எங்கள் ஏரியா அப்படிங்கிறதுலாம் அது வந்து ஒரு மேடையில் கொஞ்சம் ஒரு எமோஷனாக பேசிப்பார் தவிர அது உண்மை இல்லை. ஏன்னா இது தேச குற்றமாக இது ஒரு படம் வந்து சரியில்லைன்னா அது இன்னும் ஒரு தேச குற்றம் மாதிரி பண்ணுறாங்க. நாட்டில் 1000 பிரச்சனை இருக்குது. எத்தனை பிரச்சனை நாட்டில்? ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் எதை பார்த்தாலும் ஒரு படத்தை ஒரு தோல்வியை எனக்கு கிண்டல் பண்ணுறா ஒரு தோல்வியை கொண்டாடுற ஒரு மனநிலை. அது ஒரு மன நோய் தான். அது லிமிட்டு தான். படம் சரியில்லையா ஓகே பார்க்காத. ஏன்னா விமர்சனம் தவிர்க்க முடியாது. பர்சனலாக போயிட்டு ஒரு டைரக்டரை கிண்டல் பண்ணுறது, அந்த ப்ராஜெக்டை ரொம்ப கேவலமாக பேசுகிறது, இது வந்து ஒரு கேவலமான புத்தி உள்ளவங்களுக்கு தான் இந்த மாதிரி வார்த்தைகள் வரும். ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி இப்போ ஆபாச வார்த்தையில் சொன்னால் அவனுக்கு கேரக்டர் அப்படியே இருக்கும். அதை சொல்கிற விதம் ஒன்று இருக்குது. ரொம்ப இவர் பெரிய ஒரு ஞானி மாதிரி, இவர் பெரிய மேதாவி மாதிரி, இவர் என்ன படம் கொடுத்து ஹிட்டு கொடுத்தாரு, நடிகை பேரை சொல்லி இவங்களாம் ஐட்டம்னு இருக்காங்க. அரசியலுக்கு ஒரு பொண்ணு வந்தால் பொது மேடையில் வந்து அவங்களெல்லாம் ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். பா ரஞ்சித் வந்து சென்னை முழுவதும் நாங்கள் தான் இருக்கிறோன்ற மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. அதை பற்றி நாங்கள் கருத்து சொல்லுங்கள். அது மெட்ராஸ்னால் நாங்கள் சொன்னாரா? மெட்ராஸ் படம்னா அவர் படமாக இருக்கலாம். ஆனால் மெட்ராஸ் வந்து எல்லாருக்கும் சொந்தம். இங்கே வந்து யாரும் இந்த ஏரியா எனக்கு, அந்த ஏரியா உனக்கு இங்கே பிரிச்சுக்க முடியாது. இங்கே சென்னை அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க எல்லா ஏரியாவில் வந்து இங்கே மக்கள் வாழ்கிறாங்க. இந்த ஏரியா எங்கள் ஏரியா அப்படிங்கிறதுலாம் அது வந்து ஒரு மேடையில் கொஞ்சம் ஒரு எமோஷனாக பேசிப்பார் தவிர அது உண்மை இல்லை. சென்னை எல்லாருக்கும் சொந்தம். ஆமாம் சார். இப்போ வந்து இந்தியன் 2 பற்றி ஏகப்பட்ட ரிவ்யூ வந்து பாசிட்டிவாக வருது, நெகட்டிவாக வருது. ஆனால் மோஸ்ட்லி வந்து படம் ஆரம்பித்த அடுத்த செகண்டே வந்து ரிவ்யூ வந்து நெகட்டிவாக போடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. யார் மேலே தப்புன்னு சொல்கிறீங்க? உண்மையான ரிவ்யூ எப்படி இருக்கும்? அதான் இப்போ நம்ம ஒரு சினிமாங்கிறது ஒரு பொழுதுபோக்கு அம்சம், அவ்வளோதான். இதில் வந்து நல்ல கருத்து வரும், அரசியல் கருத்து வரும், உங்கள் காதல் கதை, ஃபேமிலி மேட்ரு. சினிமாங்கிறது ஒரு மக்கள் வந்து தேட்டருக்கு போய் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. ஆனால் ஒரு படம் வந்து சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதுதான் மிகப்பெரிய நாட்டோட மிகப்பெரிய பிரச்சனை. பெரிய பொருளாதார சரிவு மாதிரி வரிஞ்சு கட்டிட்டு நிறைய பேர் ரொம்ப கிண்டல் கேலி இதெல்லாம் ரொம்ப அதெல்லாம் தப்பு. அது வந்து அந்த இயக்குனரையோ அந்த படத்து நடிகர்களையோ நடிகைகளையோ டெக்னீஷியலோ எல்லாரையும் பாதிக்கும். எல்லோரும் மனிதர்கள் தான். ஏதோ சில படங்களில் சிலருக்கு சர்க்கிள் வரும்போது அதுக்காக நீங்கள் அவங்க கோமாளியாக ஒரு கிண்டலாக ப்ரோமோ பண்ணுறது, ரோல் பண்ணுறது. ஏன்னா இது தேச குற்றமாக இது ஒரு படம் வந்து சரியில்லைன்னா அது இன்னும் ஒரு தேச குற்றம் மாதிரி பண்ணுறாங்க. நாட்டில் 1000 பிரச்சனை இருக்குது. எத்தனை பிரச்சனை நாட்டில்? மின் கட்டணம் ஏறி போகுது, அங்கே ஒருவன் கள்ளச்சாரம் குடித்து சாகுறான், இது இங்கே வரிசையாக படுகொலை நடக்குது. இதுக்கு இந்த கோபம் வந்து இங்கே வரமாட்டேங்குது. ஒரு படம் ஃபெயிலியராக போச்சுன்னா அதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெரிய பிரச்சனை மாதிரி. ஒரு 2 வாரமாக ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் எதை பார்த்தாலும் ஒரு படத்தை ஒரு தோல்வியை எனக்கு கிண்டல் பண்ணுறா ஒரு தோல்வியை கொண்டாடுற ஒரு மனநிலை. அது ஒரு மன நோய் தான். அது லிமிட்டு தான். படம் சரியில்லையா ஓகே பார்க்காத. சரியில்லைன்னு சொல்லி போயிடலாம், எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை சொல்லலாம். ஆனால் அதை ரொம்ப ஒரு இயக்குனர் நடிகர்லாம் மனசை புண்படும்படி கேள்வி கிண்டல் பண்ணுறது தப்புது. ப்ளூ சட்டை மாறன் வந்து ஒவ்வொரு படங்களையும் வந்து டேமேஜ் பண்ணுறாங்க. இயக்குனர் சங்கத்துலேருந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்க முடியுமா? ஏற்கனவே இயக்குனர் சங்கம் மூலியமாக அவருக்கு வார்னிங் சொல்லியிருக்கோம். ஏன்னா விமர்சனம் தவிர்க்க முடியாது. ஒரு படங்கிறது ஒரு அரசியலாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், அது வந்து விமர்சனத்துக்கு உட்பட்டது. அப்போ விமர்சனத்துக்கு உட்பட்டு நாங்கள் படம் பண்ணுறோம். படம் சரியில்லைன்னா சரியில்லைன்னு சொல்லிடுங்க. அதில் நிறைய குறையில் சொல்லலாம், அது தப்பு இல்லை. ஆனால் பர்சனலாக போயிட்டு ஒரு டைரக்டரை கிண்டல் பண்ணுறது, அந்த ப்ராஜெக்டை ரொம்ப கேவலமாக பேசுகிறது, இது வந்து ஒரு கேவலமான புத்தி உள்ளவங்களுக்கு தான் இந்த மாதிரி வார்த்தைகள் வரும். இனிய ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி இப்போ ஆபாச வார்த்தையில் சொன்னால் அவனுக்கு கேரக்டர் அப்படியே இருக்கும். ஒருத்தன் கேரக்டர் நாகரிகமாக விமர்சனம் பண்ணுங்கள். அதை தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ விமர்சனம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு படம் சரியில்லை தான். படம் செகண்ட் ஹாஃப் சரியில்லைன்னா செகண்ட் ஹாஃப் சரியில்லை தான். படம் முக்கியம்னா முக்கியம் தான்.
அதை சொல்கிற விதம் ஒன்று இருக்குது. ரொம்ப இவர் பெரிய ஒரு ஞானி மாதிரி, பெரிய மேதாவி மாதிரி இவர் என்ன படம் கொடுத்து ஹிட்டு கொடுத்தாரு. முதல்ல நீங்கள் ஒரு படத்தை கொடுத்து ஹிட்டை கொடுத்துட்டு அப்புறம் கிட்ட பண்ணுங்கள். நீங்கள் விமர்சகர்னால் அந்த விமர்சனத்துக்கு ஒரு லிமிட் இருக்குது. பர்சனலாக போயிட்டு நான் ஒரு படத்தை பற்றி பேசணுங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த படத்தை டைரக்டரை பற்றி, அந்த ஒரு நடிகரோட பர்சனல் லைஃப்பை பற்றி, அதுக்கு முன்னாடி ஏதோ அது ஒரு விமர்சனம் 2 நிமிஷம் போயிட்டு அவர் வேற ஒரு கதையெல்லாம் போகுது. ஃபைனான்ஸ் வாங்கினது, ரிலீஸ் பண்ணுறதுக்காக போராடினது, இந்த கதை தேவையில்லை. ஒரு படம் விமர்சனம்னா அந்த படத்தை மட்டும் பேசணும். ஆனால் பா ரஞ்சித் வந்து அவர் ஆதங்கத்தை பற்றி பேசியிருப்பாரு. இதை வந்து மோகன்ஜி என்ன பண்ணியிருப்பாருன்னா, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர் வந்து நீ சினிமா பட டைலாக்லாம் நீங்கள் பேசுகிறீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் பண்ணியிருக்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மெட்ராஸ் எங்களுக்கு தான் அப்படிங்கும்போது மெட்ராஸில் இருக்க எல்லாருக்கும் அந்த ஒரு கோவம் வரும். மெட்ராஸ் எல்லாருக்கும் தான். நாங்கள் மெட்ராஸுக்கு வந்து நாங்கள் தான் மெட்ராஸ் அப்படின்னா அப்புறம் அது எந்த அடிப்படையில் இருக்குல்ல. பா ரஞ்சித் வந்து நாங்கள் தான் மெட்ராஸ், அந்த நாங்கங்கிறது யார்? அதுதான் விஷயம். நாங்கள் தான் மெட்ராஸ் அப்படின்னா அந்த நாங்கங்கிறது யார்? நீங்கள் யார் சொல்கிறீங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் மெட்ராஸ்னால் தமிழர்கள் மெட்ராஸ், தமிழ் தான் மெட்ராஸ். ஜாதி ரீதியில் அதுதான். அப்போ அதை சொல்லும்போது அவங்க வேறு பதில் சொல்லுவாங்க. அப்போ இங்கே நாங்கள் சொல்லாதே, நாம சொல்லுங்கள். நாங்கள் அங்கும்போது அந்த நாங்கங்கிறதுல நீ ஜாதியை குறிக்கலாம், மதத்தை குறிக்கலான்னு இருக்குல்ல. அப்போ அதை வச்சு தான் பதில் வரும். இந்த சந்தர்ப்பத்தை அவர் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கு. சந்தர்ப்பத்தை பயன்படுத்தல, பதில் சூழ்நிலை பதில் சொல்லித்தான் வாங்க. சொல்லுங்க, அவர் சொல்ல போகிறாரு. நாங்கள் தான். ஏன்னா மோகன்ஜியும் மெட்ராஸில் வாழ்கிறவர் தான். இப்போ நாங்கள் 4வது நாட்சங்கோட்டையிலேருந்து சென்னைக்கு வந்த ஆளுக்கு நிறைய பேர், நிறைய இயக்குநர்களாக இருக்கட்டும், நிறைய நடிகர்களாக இருக்கட்டும், வெளியூர்லேருந்து நாங்கள் இங்கே வந்தோம், சினிமா கற்றுக்கிட்டோம். சினிமாவில் வந்து நான் உதவிக்கிணறு வந்து தொழில் கற்றுக்கிட்டேன். அது மாதிரி நிறைய பேர் கற்றுக்கிட்டு சினிமா பண்ணுறோம், ஜெயிக்கிறோம், தோக்குறோம், அது வேறு விஷயம். ஆனால் நாங்கள் தான் மெட்ராஸ் அப்படிங்கும்போது மோகன்ஜி அவர் மெட்ராஸ் தான். அப்போ நான் யாருங்கிறார்? நீ இங்கே நாங்கள் தான் மெட்ராஸ்னால் அப்போ நாங்கள் யாருன்னு கேட்குற கேள்வியில் ஒரு நியாயம் இருக்குது. அப்படி இந்த அரசியல் வந்து அரசியலாக இருக்கணும். அரசியல்வாதிகள் வந்து அரசியல் ரீதியான கருத்துக்கு பதில் சொல்லணும். இப்போ அரசியல்வாதிகள் வந்து சினிமாவில் வந்து நிறைய பேர் அரசியல் போகிறாங்க. அப்போ சினிமாவுக்கு போகிறவங்க அவங்க அரசியல் பேசும்போதும் அரசியல் கருத்து சொல்லும்போதும் அந்த அரசியலுக்கு அவங்க அரசியல்வாதிகள் கருத்து சொல்லணும். இங்கே சினிமா ஒரு நடிகை அப்படிங்கிறனால ஒரு அரசியல்வாதி அவங்க பர்சனல் லைஃப்பில் போய் கேவலப்படுத்துறதுக்கு எந்த உரிமை இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் அரசியல் நிறைய நடிகைகள் இருக்காங்க, அவங்க கருத்து சொல்கிறாங்க. இப்போ குஷ்பு மேடம் இருக்காங்க, இப்போ ராதியா மேடம் இன்றைக்கி அரசியலுக்கு வந்திருக்காங்க. இவங்க ஏதாவது கருத்து சொன்னால், அரசியல் ரீதியாக கருத்து சொன்னால் அதுக்கு அரசியல் ரீதியாக பதில் சொல்கிறது தான் ஒரு ஆம்பளைக்கு அழகு. ஒரு பெண் என்பதால், ஒரு நடிகை என்பதால் அவங்க பெர்சனல்லாம் போயிட்டு நீங்கள் உங்கள் யூகத்தில் போய் ஒருத்தர் அசிங்கப்படுத்து ரொம்ப தப்பு. அது அரசியல்வாதி வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல்வாதியாக இருக்கணும். உங்கள் பெர்சனல் வஞ்சன்ஸையும் உங்கள் பெர்சனலோட வெறுப்பையும் கக்குறதுக்கு தயவுசெய்து இங்கே சினிமா நடிகர்களையும் சினிமா முக்கிய நடிகைகளை தயவுசெய்து அவங்க வாழ்க்கையில் உள்ள வராதிங்க. அது இப்போ ஏன்னா அது விஷால் சார் வந்து ரொம்ப போல்டான ஆள், எதையும் டக்குன்னு போல்டாக பேசுகிறக்கூடியவரை விஷால் சார். அவர் நடிகர் சங்கம் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு தலையிட்டு கண்டனம் தெரிவிக்கணும். நடிகர் சங்கம் எதுக்கு இருக்குது? இப்போ எங்கள் இயக்குனர் சங்கத்தில் ஒரு உதவி இயக்குனருக்கோ இல்லை ஒரு இயக்குனருக்கோ சம்பள பிரச்சனையோ இல்லை அவங்களுக்கு பொதுவாக பிரச்சனையாக இருந்தால் சங்கம் தலையிடுது. அப்போ நடிகர் சங்கங்கிறது அந்த உறுப்பினர்களுக்கு அவங்க குரல் கொடுக்கணும். இந்த மாதிரி அரசியல்வாதியை வந்து ஒரு நடிகர் வந்து நிறைய பேர் சொல்ல ஏற்கனவே மேடையும் பேசியிருக்காங்க. நடிகை பேரை சொல்லி இவங்களாம் ஐட்டம்னு இருக்காங்க. அதுக்கு எந்த குரலும் நடிகர் சங்கத்திலேருந்து வரல. அது வராதனால இப்போ அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் நம்ம நடிகைகளை இன்னாருக்கு நான் தொடர்பு சொல்லி இதெல்லாம் அவங்க மனநிலை எவ்வளோ பாதிக்குன்னு பார்க்கணும். நம்ம வந்து ஒரு செய்தியாக பார்க்கக்கூடாது. முதல்ல அது வந்து மக்கள் பார்த்தா கூட பரவாயில்ல, மக்களே பார்க்கக்கூடாது. சினிமாக்காரங்க வந்து ஒரு சினிமாக்காரனுக்கு ஒரு இழிவாகவோ யாராவது அரசியல்வாதிகளோ இல்லை வேற ஒரு பொது ஆளுகளோ சினிமா நடிகைகளையோ ரொம்ப அவங்க பர்சனல் இப்போ பாதிக்கிற மாதிரி பேசினா தயவுசெய்து நடிகர் சங்கம் வந்து அதுக்கு கண்டனம் தெரிவிக்கணும். அரசியலுக்கு ஒரு பொண்ணு வந்தால் பொது மேடையில் வந்து அவங்களெல்லாம் ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. அப்புறம் நீங்கள் இங்கே பெண் உரிமை பற்றி பேசுகிறீங்க. இது வந்து ஒரு கட்சிக்கு பண்ணுற எல்லா கட்சிகளுமே அதை கண்டிக்கணும். எந்த கட்சியும் சரி, அந்த கட்சி ஆள் யாராவது ஒருத்தர் ஒரு நடிகை பற்றியோ ஒரு பெண்களை பற்றியோ பர்சனலை பற்றியோ அவங்க இழிவாக பேசுனா அந்த கட்சி தலைவர் அவங்க கண்டிச்சா தான் அவர் சரியான தலைவர். அவர் தான் மக்கள் தலைவர். விட்டு வேடிக்கை பார்த்தா சரியான தலைவர் இல்லை. அது ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குது. அது கொஞ்சம் விஷால் சார் மாதிரி ஆட்களை கொஞ்சம் போட்டு கண்டனம் தெரிவிக்கணும்.